அடுத்து பாருங்கள், லகர லகர விதிகள் சில. கல் கூட்டல் சிலை கற்சிலை, அதாவது வழிவரின் லகரம் ரகரமாய் திரியும். வல்லினம் வரும்போது இந்த இல்லு வந்து இற்றா மாறு, அதனால தான் கல் கூட்டல் சிலை கற்சிலை மாறியிருக்கு. அதே மாதிரி இங்கே வல்லினம் வந்திருக்கு, அந்த இல்லு வந்து இற்றா மாறி கடல் கூட்டல் கரை கடற்கரைன்னு கிடைக்கி. அடுத்து பாருங்கள், மெலிவரின் லகரம் நகரமாய் திரிவதுண்டு. பல் கூட்டல் முகம், அதாவது இந்த லகரம் வந்து மெல்லினம் வரும்போது நமக்கு நகரமாக மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. பல் கூட்டல் முகம் பன்முகம். இது வலி வந்த, அதாவது வல்லினம் வந்ததுன்னா நமக்கு இல்லு வந்து இற்றா மாறும். மெல்லினம் வந்தது அப்படின்னா இல்லு வந்து இன்னா மாறும். அடுத்து இந்த பாருங்க, லகரத்தை தொடர்ந்து மெல்லினம் வரின் லகரம் நகரமாய் திரிவதுண்டு. லகரம் இந்த இல்லு வரும்போது நாள் கூட்டல் மீன், இங்கே மெல்லினம் வந்ததுன்னா இந்த இல்லு வந்து நமக்கு இன்னா மாறி, அதாவது 3 சொல்லி நாவா மாறி நான் மீன் கிடைக்கும். வருமொழி நகரமாயின், அதாவது வர்ற மொழி, வருமொழினா நமக்கு வர்றது, இங்கே வந்து நகரம் வந்ததுன்னா இந்த லகரம் வந்து நகரமாக மாறுறதோட இந்த நகரமும் நகரமாக மாறும்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நமக்கு பல்கூட்டல் நூல் பன்னூல் கிடைக்கும். அதாவது வருமொழி நகரமாயின் லகரம் நகரமாக மாறுவதோடு நகரமும் நகரமாக மாறும். இப்போது பல்கூட்டல் நூல் பன்னூல். விதியெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், அல்வழியில் தனிக்குறிலை அடுத்து லகரம் தகரம் வரும்போது ஆயுதமாக மாறும். தகரம் ஷகரமாகும். அதாவது இந்த இல்லு வந்து இங்கே தகரமாக இருக்கும்போது இந்த இல்லு வந்து ஆயுதமாக மாறுறதோட இந்த தகரமும் ஷகரமாக மாறும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அல் கூட்டல் திணை அற்றிணை, இந்த இல்லு ஆயுதமாக மாறி இந்த தீ வந்து ட்ரீயாக மாறியிருக்கு. பல் கூட்டல் துளி பக்ஷுளி, இல்லு வந்து ஆயுதமாக மாறியிருக்கு, தூ வந்து ட்ரூவாக மாறியிருக்கு.